ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேன் சொல்லி. இன்னைக்கு வந்து என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா அகரக வச்சு ஜெல் சேர்ப்போம். வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கணும். 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ½ கப் ஆஃப் சுகர் வந்து கரைஞ்ச அப்புறம் நம்ம அகரக ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் வந்து நான் ஊற்றினேன், 2வது கிளாஸ் வந்து ஷாமி ஊற்றிட்டுருக்குறோம். சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அகரக ஆட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கூடி கரையணும். அம்மா பால் வச்சாங்க. அகரகனா கடல் பாசி. அப்பதான் அந்த அகரகா வந்து ஆமா நானும் சரி. ஷமி நான் தான் கலர் ஆட் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு பவுல்லேயே கலர் ஆட் பண்ணிட்டு இருந்தா. கலர் ஊற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் பண்ணலாம். 1/4 டீஸ்பூன் ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து எல்லோ கலர் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் க்ரீன் ஃபுட் கலரும் ஆட் பண்ணிக்கிறாவ. கடையிலேருந்து ஜெல்லி வாங்கிக்கிட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கடல் பாசி வந்து ஹெல்த்தி. ஒன் பேக்கெட் அகரகக்கு வந்து 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து கரெக்டாக இருக்கும். இப்படி லிக்விடாக இருந்துச்சுன்னா ஜெல்லி வந்து வராது. A few moments later. நான் இன்னைக்கு கப் கேக் மோடில் எடுத்திருக்கேன். சூடாக இருக்கும்போது ஊற்றுனா செட் ஆயிரும். இதை செட் பண்ணி வச்சுருக்கேன். ஜெல்லி வந்து எத்தனை கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா எங்கள் வீட்டில் 2 திருட்டு பூனை இருக்கிறாங்க. ஸ்பூனை போட்டு எடுத்துருவாங்க. கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, அதனால நான் பால் ஊற்றிருக்கேன். மில்க் புட்டிங்காக இருக்கும். வாட்டருக்கு பதிலாக மில்க் ஆட் பண்ணிங்கன்னா மில்க் புட்டிங் ரெடி ஆயிடும். ஃப்ரீசரில் வச்சாலும் சரி, வெளியே வச்சாலும் சரி, 1 ஹவரில் செட் ஆயிடும். 1 hour later. வாங்க நம்ம சமைக்கிறேன். ஃபைனலி 4 ஜெல்லி தான் கரெக்டாக கிடச்சிது.
எல்லாம் சாப்பிட்ற வரையும் சாப்பிட்டுட்டு புதுசா பாக்குற மாதிரி பாக்குறாங்க. உங்க வீட்லயும் குட்டீஸ் இருந்தா அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க கண்ணு முன்னாடி வச்சு செய்யாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.